வணக்கம். ரெட் நியூஸ் விரைவுச் செய்திகள். பஞ்சாபில் ஆபரேஷன் காகாரை எதிர்த்து மாபெரும் ஊர்வலம். பழங்குடி உரிமைகளுக்கான போராட்டம் வேகமடைகிறது. ஆகஸ்ட் 10. பஞ்சாப் மாநிலம் பழங்குடி பிரதேசங்களில் அரசு நடத்திய ஆபரேஷன் காகார் என்ற இராணுவ நடவடிக்கைக்கு எதிராக நேற்று மோகா மாவட்டத்தில் மாபெரும் ஊர்வல் நடைபெற்றது. ஆயிரக்கணக்கான மக்கள், சமூக அமைப்புகள், மாணவர்கள் மற்றும் மனித உரிமை கட்சிகள் இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு அதிகாரிகளிடம் தங்களது கோரிக்கைகளை எடுத்துரைத்தனர். இந்த ஊர்வலம் பெரும் ஆர்வத்துடன் சக்திவாய்ந்த முறையில் நடைபெற்றது. போராட்டக்காரர்கள் பச்சை படுகொலைகள், போலி மோதல்கள் மற்றும் இராணுவ அடக்குமுறைகளை கண்டித்து ஆபரேஷன் காகார் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும் என்பதை முதன்மையாக பறைசாற்றினர். இதுகுறித்து பழங்குடி சமூக தலைவரின் பேட்டி. நாங்கள் இந்த நிலைமையை பொறுக்க முடியவில்லை. அரசு எங்கள் ஊர்களில் வாராந்திரமாக துப்பாக்கிச் சூடு, குண்டு வெடிப்புகளை நடத்தி எங்கள் குடும்பங்களை சீரழிக்கிறது. இது மனித உரிமைகளுக்கு மிகப்பெரும் தாக்குதல். ஆபரேஷன் காகார் என்ற இந்த இராணுவ நடவடிக்கை எங்கள் வாழ்வாதாரத்தையும் மரபணு பாரம்பரியத்தையும் முற்றிலும் அழிக்கிறது. நாம் எதை எதிர்பார்க்கிறோம் என்றால் உடனடியாக இந்த நடவடிக்கைகள் நிறுத்தப்பட வேண்டும். எங்களுக்கு நீதி வேண்டும். நமது உயிர் பாதுகாப்பாக இருக்க வேண்டும். எங்கள் கிராமங்களில் உண்மையான சாந்தியும் நியாயமும் நிலவ வேண்டும். இந்த போராட்டத்தில் நாங்கள் உறுதியுடன் நிற்கிறோம். எங்கள் உரிமைகள் காப்பதற்கும் எங்கள் வாழ்வை மீட்டெடுக்கவும் நாங்கள் கடுமையாக போராடுவோம். இந்த போராட்டம் பஞ்சாப் மட்டுமின்றி இந்தியாவின் அனைத்து பழங்குடி சமூகங்களிடமும் ஆழ்ந்த ஆதரவை பெற்று வருகிறது. அரசாங்கம் துரிதமாக நடவடிக்கை எடுத்து பழங்குடியினரின் உரிமைகளுக்கு மதிப்பு கொடுத்து நீதிமான முறையில் பிரச்சினையை தீர்க்குமாறு வலியுறுத்தப்படுகிறது.